இன்றைக்கி நான் உங்களுக்கு டாப் 5 க்ரூமிங்ஸ் தான் செல்ஃப் க்ரூமிங்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். செல்ஃப் க்ரூமிங்ஸ் அப்படிங்கிறது மென் அண்ட் உமன் 2 பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ உமன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களுக்கு டோட்டலாக அவங்களோட க்ரூமிங் கம்மியாயிடும். பிஃபோர் மேரேஜ் அவங்க ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக இருப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லையாக இருக்கட்டும், மேக்கப்லையாக இருக்கட்டும், ஹேர்லையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் பேபி வந்துட்டால் அவ்வளோதான், சுத்தமாக அவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் கோடை பொறுத்தவரையும் மோஸ்ட் ஆஃப் உமன்ஸ் வேர் பண்ணுறது என்ன அப்படின்னா நைட்டி. ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறேன், உங்களுக்கு நைட்டியே உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டவுன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெஸ், ஓகேவா? அது வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம் நைட்டில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாரீ ஆர் சுடிதார் எதராக யுவர் சாய்ஸ். ஸோ இது ரெண்டில் எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை டே டைமில் வியர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நைட்டி வியர் பண்ணாலே உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்த்துக்கும் போது வச்சு நான் வந்து ஆக்சுவலாக நான் ஏன் இப்போ தான் சுடிதார் போட்டுட்ருக்கேன், நானுமே நைட்டி தான் போட்டுட்ருப்பேன். ஸோ நான் அடிக்கடி கண்ணாடி பண்ணி பார்க்கும்போது நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம எப்படி இருந்தோம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம நைட்டி தான் நம்மளோட ரீசனா அப்படிங்கிறதுலாம் நான் கொஞ்சம் இது பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு என்னோட ட்ரெஸ்ஸிங் கூட நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கும்போது பரவாயில்ல, நம்ம சுடிதாரே ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து சுடிதார் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் ரெகுலராக சுடிதார் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர். மோஸ்ட் ஆஃப் உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலையே பெரிய ரிஸ்க்காக, எனக்கும் தான் என் பேபி இருக்காங்க, என்னையும் பார்த்துக்கணும். இருந்தாலும் நம்ம ஸ்கின் கேரில் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். நீங்கள் இதுக்காண்டி பார்லர் போகணும், அங்கே போகணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. வீட்லேயே சும்மா சிம்பிளாக மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு மாய்ஸ்சரைசரே வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுடையதை நம்ம ஒரு வீட்டை எவ்வளோ பார்த்துக்கிறோம், பார்த்து சின்ன இந்த வீடு இப்படி கிடக்கு, நம்ம சுத்தம் பண்ணுவோம், பாப்பா அப்படி இருக்காங்களே, நம்ம அவங்கள குளிப்பாட்டி மேக்கப் பண்ணுவோம் அப்படிங்கிறத மற்றதில் நம்ம நல்லா கான்ஷியஸாக இருக்கும். அதே சேம் டைம் நம்ம மேலே நம்ம கான்ஷியஸாக இருக்கோமாங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ உங்களோட ஸ்கின் கேர் மேலே நீங்களும் ரொம்ப கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர். ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் பேபி பார்னுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஹேர் ரொம்ப லூஸ் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்மளால் சரி போயிட்டு போகுது, என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம நினைப்போம். ஸோ அது மாதிரி இருக்காதிங்க. உங்களுடைய ஹேர் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நல்லா டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஹேரை வாஷ் பண்ணி நல்லா அது உங்களோட ஹேர் கேரை நல்லா டெவலப் பண்ணிட்டு வாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு சாப்பிடுவோம். நிறைய பேர் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மேரேஜுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் நம்ம கான்ஷியஸாக இருப்போம் ஃபுட் ஐட்டமில். பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்க அப்படின்னா கண்டதாக சாப்பிட்றது, வெயிட் போட்டால் போட்டு போது, இனிமேல் யார் பார்க்க போகிறா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளே வந்துடும். ஸோ கண்டிப்பாக அதில் இருக்கவே இருக்காதிங்க. ஃப்யூச்சரில் நம்ம தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம இவ்வளோ வெயிட் போட்டோமே அப்படின்னு. நம்மளோட வெயிட்டை கண்டிப்பாக குறைக்கவும் முடியாது நீங்கள் நினச்சாலும். ஸோ நீங்கள் இப்போலேருந்தே கொஞ்சம் கான்ஷியஸாக வந்தீங்க அப்படின்னா ஃபுட்டில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. டீப் ஃப்ரை பண்ணது அண்டு ரொம்ப டீப் ஆயில் பண்ணது இதெல்லாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்காண்டி சாப்பிடவே முடியாதுன்னு சொன்னால் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் ரெகுலராக ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம், கீரை ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்கள் நல்லாவே ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரியான டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.